கிளம்பலாமா கோவாக்கு? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஸ்ரீஜித். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபைனலி வந்து நாங்கள் ஐவி ட்ரிப் போகிறோம் எங்கள் காலேஜில். லாஸ்ட் இயரே போனாங்க. எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, செம்ம வைபான ஜாலியான ஒரு ஊருக்கு கோவாக்கு நாங்கள் போகிறோம். டேய் யோசிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, வா கோவா போகலாம். டேய் என்னடா சம்மந்தம் இல்லை கோவான்ற? கோவானாலே பயங்கரமாக இருக்கும். பசங்களோட கனவுகள் அப்படின்னு சொல்லலாம். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எங்களோட கனவை தாண்டி நிறையா என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்ஸ்லாம் நிறையாவே இருக்கு. ஸோ கோவாக்கு மெயின் வந்து நார்மலாக இருக்கிற ஐவி ட்ரிப்பை தாண்டி இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அங்கே நடக்கிற 56th இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் நாங்கள் அங்கே போகிறது. ஸோ விஸ்காமில் இருந்து இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த ஐவி ட்ரிப்பு. ஐவி போகிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஐவி போகிறது ஒரு ஸ்பெஷல். வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கூட ஜாலியாக போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாத்துக்குமே லைஃப்பில் வந்து இந்த காலேஜ் மெமரிஸுங்கிறது இது ஒன்று தான். அதுவும் எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. 4 days 3 days அந்த மாதிரி கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அங்கே இருக்க போகிறது வந்து ஒரு 12 days பக்கம் நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம் கோவாவில். 12 days என்னடா சொல்கிறீங்க? 12 days அங்கே என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு அரை மாதம், ஒரு 14 days பக்கம் நான் இங்கே வீட்டிலே இருக்க மாட்டேன், கோவாவில் தான். ஸோ நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து கோவாக்கு வந்து கிளம்புறோம். 6 மணிக்கு ட்ரெயின். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபுல் பேக்கிங் மூடில் இருக்கேன். ஸோ பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஸோ வாங்க நம்ம பேக் பண்ணிவிட்டு கோவாக்கு கிளம்பலாம். ஸோ பீரோவே களைச்சி போட்டுட்டு ஓரளவுக்கு அவுட்ஃபிட் எடுத்துட்டேன். ஏன்னா 14 daysனால ஆல்மோஸ்ட் ஒரு 10 days 12 daysக்கு அவுட்ஃபிட் எடுக்கணும். ஸோ எப்படியோ பொறுக்கி திருக்கி எப்படியோ எடுத்துட்டேன். எப்படியோ எடுத்து நீ கொஞ்சம் அயன் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நீ அப்படியே பெட்டிக்குள்ளே வந்து தாட்ட வேண்டியதாக எல்லாத்தையும். நீ வந்து கரெக்டாக 4:20. ஸோ கிளம்பலாமா கோவாக்கு? ஓகே கைஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம். அவுட்ஃபிட் அப்படியே கேஷுவலாக போட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போட்டு கிளம்பிட்டோம். ஸோ லக்கேஜஸ்லாம் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு லாங் டேஸ் வந்து வெளியே போகிறோம். ஸோ வீட்லேயும் வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணுறேன், ஃபீலிங்ஸாக இருக்குது. ஐயோ 14 நாட்கள் எப்படா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இருந்தே பழகிக்கணும். தங்கமணி ரிஷோத்தில் காலேஜ்லேருந்து கேப் ஏறிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே பைக்கில் கிளம்பிட்டு நம்ம அங்கே போய் பேசலாம் இனி. ஓகேவா? அவங்களை கிளம்பலாமா? கிளம்பலாமா? எப்படி காலையில எழுந்திரிச்சு டயர்டா? ஏன்டா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருடா. எனக்கு தான் தெரியும் இங்க நின்றுகிட்டு இருக்கிறது. செகண்ட் பிளாட்ஃபார்ம் இங்கே தானே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து மங்களூர் ஜங்ஷனுக்கு போயிட்டு ரீச் ஆகிறோம். அப்புறம் அங்கே போயிட்டு கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி சொல்லுவாங்க. இல்லை வந்துட்டாங்க போல, ஏன்னா அதான் உள்ள போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. தெரியல என்னன்னு. டிடி தான். ஓகே गाइस, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. கோயம்புத்தூர் விட்டு போறோம். நம்ம காலேஜ் என்ன வரல? ஏன்டா காலேஜ்? गाइस, இதுவே எங்களோட காலேஜ். நீங்க பார்த்தது காலேஜோட பேக் சைடு. காலேஜோட பேக் சைடு ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயின்ல பாக்குறீங்களா? எஸ், எல்லாரும் வந்து கோவா போய் ஃபன் பண்றோம். ஆடினே இருப்போம். நாங்களும் ஆடிக்கிட்டே இருப்போம். இவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க.
இவரை பார்க்க கோவால இருக்கிற ஆள் மாதிரியே இருக்காரா? ஹாய் சார், கோவால எங்க இருக்கீங்க? பேசிக்கலி கோவா மெயின் பஸ். வணக்கங்க. நாங்க வந்து நண்பர்களோட கோவா ட்ரிப் போயிட்டு இருக்கோம். தொடர் வண்டியில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களோட தொடர் வண்டி தான். தொடர் வண்டியில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கோவாக்கு இப்பவே செட்டிங் எல்லாம் போட்டுட்டு மாசா இருக்கிறாரு. சோ அங்க டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா சாங் எல்லாம் போட்டு இதை காட்ட மாட்டோம், காப்பி அடிச்சு சேனல்ல போடுறோம். சரி, உங்க இன்னொரு நபர் எங்க காணோம்? இன்னொரு நபர் வாந்தி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. வாந்திக்கு சொல்லுங்க தங்கமண்டி. சீன் போடுவாரு, ஆனா நம்ம வேண்டாம். பிளாஸ்டிக் கவர் அரேஞ்ச் பண்ணிட்டு வரோம். அவங்களுக்கு திரும்பி கொஞ்சம் அந்த கேமரா ஓணம் டான்ஸ் பண்ணுவோம். லெட்ஸ் டான்ஸ். ஓகே நண்பர்களே, நாங்க வந்து பாலக்காடை தாண்டி ஒரு ஜங்ஷன் நின்றுருக்கோம். பயணம் ஆரம்பிச்சு ஒரு 2 hours ஆச்சு. 2 hours ஆச்சு. எப்படி போச்சுன்னே தெரியல. சீக்கிரம் போன மாதிரி இருக்கு. ஆமா, ஏதோ நண்பர்களோட இருக்கிறதுனால அது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பசங்கள்லாம் ரீல்ஸ் கண்டென்ட் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கமலிகான் வணக்கம் சொல்லுங்க, கௌரி அண்ணா. நம்ம ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நாங்க ஐவி வந்தோம். வந்து ஒருத்தங்க வந்து ஐவிக்கு முன்னால ஒண்ணு சொன்னாங்க, போயிட்டு அது யாருமே வேற யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்து இப்படி போட்டி சாதிக்கு பாடி தூங்கிட்டு இவெல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாலினி இவ்வளவு நம்பி வந்தா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? அது வந்து ஆரம்பத்துல சொல்லிட்டு வர்றது, அப்புறம் பாட்டை மட்டும் தான் போடுறாங்க, வாய்ஸும் கூட வெளியே வர மாட்டேங்குது. அவங்களே இப்படி வைப் பண்ண முடிச்சா நேரம தளர்ச்சியா இப்பதான் உடம்பு கொஞ்சம் சரியாச்சு. ஒரு இட்லி வாங்கி இதுல என்ன இருக்கு? இன்னும் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஆமா, அன்பாக்சிங். இட்லி வடை, பொங்கல் பூரி படிக்கலாம். பின்னாடி 50 ரூபா. ஒரே தூக்குங்க ஐஸ். அடிச்சு நிமித்திட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சிருக்கோம். தண்ணி பிடிக்கலான்னு குடிக்கிறது கூட தண்ணி இல்லை. வாட்டர் பாட்டில் இருக்கு. தெரியல, ஸ்டேஷன் தெரியல. நான் எடுக்க போறாங்க ட்ரெயின். ஏறிடுவோமா? நான் ட்ரெயின் எடுக்க போறாங்களா? ஆமாடா, ட்ரெயின் எடுக்க போறாங்க கைஸ். நாங்க இறங்க வந்து இறங்க போறோம். அடுத்த நேரம் ட்ரெயின் இறங்கலாமா? ஒரு எவ்வளவு நேரம் பயணம்? ஒரு 7 நேரம் பயணம். அந்த இடம்லாம் வலிக்கு உட்காந்து கலங்கிடுச்சு. மங்களூர், பெங்களூர் தானடா? பெங்களூர்ல மாயல் வச்சு மங்களூர் பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் தான். பெங்களூர் தான் இருக்கா? கைஸ், இப்போ மங்களூர் ஸ்டேஷன்ல இறங்கியாச்சு. நடந்து போயிட்டு இருக்கோம். மங்களூர் ஜங்ஷன்ல இறங்கி நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல போயிட்டு இன்னொரு ட்ரெயின் மாறணும். மேட் கார்டன் ஏதோ ஒரு பேர் இருந்துச்சு. அதான் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க. எல்லாம் மாறணும். வெயில் பயங்கரமா அடிக்குது. கோவால இதுக்கு மேல டபுள் மடங்கா இருக்கும். ஆமா, சென்னை விட வெயில் அடிக்கும் போல. எங்கடா டிஷ் பின்னாடி வர்றான். ட்ரெயின் ஏறிட்டு கூப்பிடுறோம். ஓகே, நாங்க பெங்களூர்ல இருந்து இப்ப ஜங்ஷன் போயிட்டு இருக்கோம். அடுத்த அங்க இருந்து கோவா ஸ்ட்ரைட் ட்ரெயின் ஏறோம். ஒரு மணி சம வெயில் வேற. ஆமா, ட்ரெயின்ல உட்காந்து பட்டாக்ஸ் சரியான வலியுது. ஆமா, சத்தியமா முடியலடா. வேர்க்குல ரொம்ப வேர்க்குது. கோவால வேற டபுள் மடங்கு இருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் அப்புறம் சரி, ஓகே, நம்ம அங்க அந்த ஜங்ஷன்ல போய் வெயிட்
ஏன்னா இந்த பிளாக் அதனால இல்ல காலேஜ்ல இருந்து கிளம்பி வரீங்க நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வரீங்க என்ஜாய் பண்ணுங்க இது ரைட் கேட்காது டேரக்டர் வந்து நம்மளோட கிரியோட ஷாப்லையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பேச முடியாது. போற வரையிலே அந்த வண்டி போற வரையிலே எவ்வளவு மலையாளி போலீஸ் மாட்டுறாங்க. வண்டி புரியுது. அப்புறம் பேசி ஓகே guys, we are reached வந்து கோவா. கோவா ரீச் ஆனதுக்கப்புறம் ரூமுக்கு பஸ்ஸுக்கு போனோம். அதுக்கு ஒரு 1 hour. முழுமையாக இந்த பயணம் வந்து நிறைவேற இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தது. அண்ணன் வாங்கினேன். அண்ணன் நைட் நேரம் கூலிங் கிளாஸ் போட்டு மஜா பண்றாரு. அண்ணன் மாதிரி யாருமே கிடையாது. சரி ஓகே, நம்ம வந்துட்டு போயிட்டு பேசுவோம். இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் நடந்துச்சு. அதை நான் ரூம்ல போய் பேசுறேன். ஓகேவா? பேசுவோம். கண்டிப்பா. கோவா மண்ணில் இல்ல நம்ம போயிட்டு வணக்கம் ரிஷோ. கோவா மண்ணில் கால் எடுத்து வச்சாச்சு. கோவான்னு சொல்றாங்க, ஆனா தெரியல. பொள்ளாச்சி ஜங்ஷன் மாதிரி இருக்கு. சார் கூப்பிடுறாரு, நாங்க போயிட்டு வரோம். ஓகே, யார்கிட்ட பேசி என்னடா டக்குன்னு நைட்டு கட் பண்ணா பகல்ல வர அப்படின்னா, நேற்று நைட் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. செம்ம தலைவலி எனக்கு. நல்ல கொஞ்சம் சப்பாத்தி சிக்கன்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு உடனே இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு. அது வந்து நம்ம டெய்லி இப்போ தங்குற ரெசார்ட் கிடையாது. இன்னைக்கு வேற ரெசார்ட் மாறணும். ஸோ அதனால் இங்கே இப்போதைக்கு அவைலபிள் இருக்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இங்கே தான் இருக்கோம் இங்கே. ஸோ பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. எஸ்டே நடந்தது நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிட்டலாம் நிறைய கான்வர்சேஷன் போச்சு. ஸோ அதை பற்றிலாம் உங்ககிட்ட பேசுகிறேன். இதான் நாங்கள் தங்கிட்டு இருக்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டலு. நம்ம வந்து தங்கியிருக்கிற ரூம் வந்து இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து ரூமு. பசங்க இதில் எல்லாத்துலேயும் இருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்காங்க, ஒரு 75 பேர். ஸோ இதை ஆர்கனைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் தான். இத்தனை பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இத்தனை பேர்த்த அழைச்சிட்டு போகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். இதுதான் நாங்கள் தங்கிட்டு இருக்க ரூம். ஹாய், பார்த்தீங்களா கெட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எப்போ போல் இருக்குன்னா நல்லா இருக்குது. ரூம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க இல்லைடா முழிச்சுக்கிட்டு இருக்க. குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங் கைஸ். டேய் டப்புனால கண்ணை முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த பள்ளியில் இடையில வணக்கம் கோவா மக்களேன்னு சொல்லு. கோவா ஸோ பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுவோம். தங்கபாண்டியோட டைட்டில் டீசர் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க உட்காருங்க தங்கபாண்டி, உட்காருங்க வாங்க. கொம்பேட்லடா, அது காம்பேட்ரா. இந்த கொம்பேட் படத்துல நடிச்சிருக்கான். இவனுக்கு நைட்டு பண்றதே சரியில்லைங்க. என்னடா இது? என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா செகண்ட் ட்ரெயின் வந்து டைம் வந்து சீக்கிரம் போயிடுச்சு. அது காரணம் வந்து டைரக்டர் ரஃபீக் இஸ்மாயிலும் அதுக்கப்புறம் ஆக்டர் சவுண்டா பேசுங்க. சவுண்ட் எல்லாம் கேக்குது. கோ-டைரக்டர் ஜெயின் ஒரு அண்ணன், ஜெயகாந்த் அண்ணன். ஸோ ஜெய் கணேஷ். ஸோ அவங்களாம் அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ணி அவங்க ரொம்ப சிம்பிளா எங்கிட்ட பேசினாங்க. நாங்க வந்து பேசுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு தான் இருந்தோம். பட் எங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதான் கண்ணா ரவி, அத நீங்க பார்த்துருப்பீங்க. கூலி படத்துல படங்கள் நடிச்சிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அது எங்க சீனியர்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க எங்களை. நான் வந்து என்னடா இன்ட்ரடியூஸ் பண்றாங்களே பேசுவாங்களான்னா அவங்களே ஸ்மைல் பண்ணி ஹாய்ப்பா என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க டேரக்ஷன் ஓ சூப்பர் சூப்பர்னா நான் பார்த்தா எனக்கு என்ன நமக்குன்னா அவர் எனக்கு ஆப்போசிட் சீட்டு. அதனால நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படியே பேசலாம்னா அப்புறம் அவராக தான் பேசினார்.
நம்மளாம் நான் வந்து எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னே நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்டர் கிட்ட டேரக்டர் உட்காடுறோம். ஆனா அந்த டேரக்டருக்கு கிட்ட ஒரு காமெடி என்னன்னா, அந்த அவர் டேரக்டரே தெரியாம நான் பேசிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டேரக்டர்னு மட்டும் சொன்னாரு. பட் ஆனால் வந்து என்ன வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஆனால் நான் கண்ணா ரவி சார்ட்ட அவர்கிட்ட நான் வந்து உங்களை வந்து நான் வந்து செங்கலம்னு ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு உங்கள் கேரக்டர் நான் பார்த்தேன் அப்படின்னா, செங்கலம்மா அந்த மாதிரி படம் நடிக்கலையப்பா, ரத்த சாட்சி தான் நீ சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு. ஆனால் நீங்கள் தான் நான் ஒரு சீன், ஒரு பர்டிகுலர் சீன் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தம்பி அது ரத்த சாட்சிப்பா, அவர் அந்த டேரக்டர் தான் இங்கே பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காருன்னா எனக்கு ஐயோ அதே தெரியாம பேசிட்டு அதே தெரியாம பேசினா. ஆனா அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அந்த 3 பேருமே பேசினாங்க. எனக்கு ரொம்ப அது எப்படி கொஞ்ச நேரத்துல இவ்வளவு சிம்பிளா பேச முடியுது. திடீர்னு அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வா உங்க டேரக்டர் கூப்பிடுறாரு வா அப்படின்ட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி டேரக்டர் நிறைய பேசி இவனும் நிறைய எங்களோட கிரே ஷார்ட்லயும் முதல் கொண்டு பார்த்தாங்க. ஆமா, அதுவும் டைம் எடுத்து. நான் வந்து நான் வந்து உண்மையை சொல்லேன், எங்கள் காலேஜில் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒரு ஆடிஷனில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர் கிட்ட மனம் போகும் காமிச்சேன். பட் அவர் ஸ்கிப் பண்ணி பார்த்தாரு, பர்டிகுலர் ஒரு சீனை மட்டும் காமிச்சேன். பட் ஆனால் இவர் ஸ்கிப் பண்ணாமல் எங்களோட டியூரேஷன் வந்து 10 minutes சரியா. ஸோ ஃபுல்லாக பார்த்து அதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். நிறைய ஐடியா சஜஷன்ஸ் கொடுத்தாரு. தங்கப்பாண்டி நிறைய பேசிட்டு தான் சொல்றான். நீ அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசினாரு, அவ்வளோ பெரிய பாண்டு கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு இப்படிலாம் யார் பேசுவான்னு எங்களுக்குலாம் தெரியல. இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் அதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சார், நான் ஒரு டேரக்டர் கிட்ட அதுவும் மீடியாவில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜனவரி மாதம் பிரபுதேவா வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறா, அதையும் சொன்னார் என்கிட்ட. ஸோ கண்ணா ரவி சார்கிட்ட அவங்க ஆக்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸு, இதில் வந்து அவங்க ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அது நிறைய பேசணும் அவர்கிட்ட. ஒரு எவ்வளோ 6-6 மணி நேரம் பேசிட்டு இருந்திருப்போம் மேடம். ஏன்னா எல்லாரும் ஸ்டார்டிங் பேச ஆரம்பிச்சப்போ நான் சைடில் நின்று இன்ட்ரடியூஸ் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ட்ரெயின் கிளம்பும் போது கூட கூப்பிட்டு தாட்டா காமிச்சிட்டு போனார். ஸோ தமிழ் கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா அவரும் வந்து கோவாவோட இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக தான் வந்திருக்காங்க. மீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட் ஜாலியாக இருந்துச்சு. நிறைய விஷயம் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயம் நாங்களும் நிறைய கற்றுக்கிட்டோம் அவங்ககிட்ட இருந்து. சரி எப்படி நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ அவங்களும் நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்க ஃப்ளோவில் நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாப்பிள்ள சொல்லு. என்ன பண்ணா ஒரு வார்த்தை கூட நான் அவங்ககிட்ட பேசல. வேண்டாம், இவன் வந்து ஃபோன் பார்த்துட்டு மியூசிக் கேட்டுட்டு அப்படி தூங்கிட்டான். சரி ஓகே. ஸோ அதை பற்றி பேசினா, அந்த 5-6 மணி நேரத்தை பற்றி பேசினா அதுக்கே தனி வீடியோ போடணும். அதனால் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நீங்கள் இந்த விஷுவல்ஸாக பார்த்துருப்பீங்க. ஸோ எனிவே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கோவாக்கு வந்த முதல் வீடியோவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு ரெஸ்ட் டே. இன்னைக்கு நாங்கள் வீடியோ ஷூட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நாளைக்கு தான் நாங்கள் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போக போகிறோம். ஸோ அப்போ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வெப் சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் விஸ்காம் படிச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்தியன் ஃபெஸ்டிவல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. பாய்.